ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நியூட்டன் நேஷன் பை நர்மதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த போன வீடியோவில் கொடுத்துருந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ். இது எல்லாமே ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் தான். பட் ஆப்வியஸ்லி யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கிங் இன் எக்ஸாம்ஸ். இது வந்து ரொம்ப பேசிக். இது எதுக்காகனா நம்மளுக்கு ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம அடுத்த லெக்சர்ல ரியல் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்னா என்ன, டிஃப்ரென்ஷியேஷனை டிபெண்ட் பண்ண ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ்டு ஃபார் ஃபிசிக்ஸ் we are going to see. So for the entire I'm taking it as y. dy by dx is nothing but uv method. Paramode first we have to keep x square as it is. If we differentiate sin x, we will get cos x plus keep sin x as it is. Differentiate x square, we will get 2x. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல தான் நமக்கு எது காமனாக இருக்குன்னா எக்ஸ்ன்ற ஒரு டேர்ம் காமனாக இருக்குது. ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் போயிடுச்சுன்னா ஐ ஹேவ் எக்ஸ் அலோன் அண்ட் தென் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் போயிடுச்சுன்னா 2 sin x. ஓகே, செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ், சேம் இதே மாதிரி தான் டி, பட் சைனில் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் we keep x cube as it is. cos x அப்பனா minus sin x plus cos x அப்படியே வச்சுக்கலாம். x cube அப்பனா 3x square. So minus x cube sin x 3x square cos x. Now we should see we have x square common in both the terms. Take that x square out. So finally I have, நான் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அப்புறம் அதை போடுறேன். அப்போ I have 3 cos x minus x sin x. Okay, the next question is, நான் the third question எங்க போடுறேன், 7 sin x. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, எதுவுமே பண்ணாமலே சொல்லலாம். ஸோ 7 அப்படியே வச்சுக்கலாம், sin பண்ணா cos x தான். Similarly, fourth sum is also easy. minus 4 cos x equal to y. இப்போ நம்ம dy by dx போடும்போது I'll have minus 4 cos x போடும்போது minus sin x. So I'll get minus into minus plus 4 sin x. Okay. So next நம்ம என்ன போடலாம்னா fifth sum sin x cos x பார்க்கலாம். sin x cos x equal to y. இப்போ நம்ம dy by dx என்ன வந்துரும், அப்போ நம்மளுக்கு uv. ஸோ சைனை மட்டும் வச்சுக்கலாம். காசை பண்ணும்போது ஐல மைனஸ் sin x ப்ளஸ் காஸ் மட்டும் வச்சுக்கலாம். சைனை பண்ணும்போது ஐல cos x ப்ளஸ் cos x தான். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் x. நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் போன ஃபார்முலாவில். வாட் வி காட், இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம், cos 2x. ரைட், cos 2x தான் cos square x minus sin square x. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த ஃபார்முலானா you have to go and watch the previous problem. Next question, x sin x. sin x equal to y. dy by dx. So first you keep x, differentiate sin x, we will get cos x which is equal to plus sin அப்படியே வச்சுக்கலாம், x அப்பனா 1. So the final answer is x cos x plus sin x. Seventh problem, sin x by x. So இது uv மெத்தட்ல இருக்கு, u by v மெத்தட். This is y. இப்போ dy by dx. So normally uv தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா v வச்சுட்டு du by dx plus u வச்சுட்டு dv by dx divided by v square. So இங்க அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். vx அப்படியே வச்சுக்கிறோம், sin பண்ணா cos x plus
sin x அப்படியே வச்சுக்கிறோம், u அப்படியே வச்சுக்கிறோம், கீழே x பண்ணா 1 divided by x square. So finally I will get x cos x plus sin x the whole divided by x square. Okay. So the next problem is tan x by x square. So இதுவும் அதே மாதிரி தான். Tan x by x square, same u by v method. இப்போ first u, v வச்சுட்டு du by dx minus u வச்சுட்டு dv by dx divided by v square. இங்க வந்து minus வரணும். Similarly, இங்கேயும் minus வரணும். I made a mistake. Kindly change. So first வந்து நம்ம try பண்ணலாமா? The entire thing is y. dy by dx is equal to first v x square tan x பண்ணும்போது I get secant square x minus கீழே x square பண்ணா it will be 2x. அப்போ tan x அப்படியே வச்சுக்கணும் divided by x square d whole square. So மேலே x square secant square x minus 2x tan x divided by x d whole power 4. This one is 8th sum. Then we'll move on to 9th problem. 9th problem is sin x plus cos x. இது வந்து ரொம்ப ஈஸி. dy by dx is equal to sin பண்ணா cos, cos பண்ணா minus sin அவ்வளவுதான். Okay. 10th problem 2 sin x minus 3 cos x. இதுவும் ரொம்ப ஈஸி. dy by dx. So 2 அப்படியே வச்சுக்கணும், sin பண்ணா cos x minus 3 அப்படியே வச்சுக்கணும், cos பண்ணா minus sin. So that minus and this minus will be plus. ஓகே, நம்ம ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தோன்னா, இதில் இன்னும் ஒரு தியரம் இருக்கு. how to find maximum and minimum of any function. ஸோ அதை தான் நான் வந்து அடுத்த கிளாஸில் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எனிவே we have some more time. ஸோ அதனால நம்ம இப்போவே இதில் பார்த்துடலாம். இதில் இதோட பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் என்டையராக நம்ம இது எப்படி ஃபிசிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம், லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸிமா அண்ட் மினிமானா என்னன்னு பார்க்கலாம். மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமா அண்ட் மினிமான்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we already told y is a function of x. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இது எப்படி இருக்கலாம்னா x plus 3 இருக்கலாம். அப்போ x plus 3னா லீனியர். ஸோ லீனியர்னா we'll get a straight line கிடைக்கும். ஓகே, ஸோ இல்லை y is equal to f of something x, that is in terms of x square இருக்குன்னா we'll get the equation like parabola. அந்த மாதிரி x cube ஒரு மாதிரி x 4 ஒரு மாதிரி என்ன ஃபங்க்ஷன் நம்ம பண்ணாலும் மேபி இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் மேக்ஸிமா அண்ட் மினிமா பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த பீக்ஸ் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கேன் இது பி மேக்ஸிமா ஒரு மினிமா. அதை நம்ம எப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் அண்ட் இதுதான் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நான் அதை வந்து ட்ரா பண்ண ஒரு வேல்யூக்கு 0 1 2 அந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் கிடைக்குது. இப்போ இதில் இருந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, திஸ் எட்ஜ் பாயிண்ட்ல நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகலை. புரியுதா? ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு இந்த எட்ஜ் பாயிண்ட் ஆர் எல்ஸ் யூ டேக் இட் திஸ் எட்ஜ் பாயிண்ட். ஸோ ஃபார் இந்த ரேஞ்சில் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ் சேஞ்ச் ஆகுது பட் ஒய் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ வென்எவர் இஃப் கிராஃப் என்கவுண்டரிங் எனி பீக் ஆர் வேலி, இதை வந்து பீக்னு சொல்லுவோம், இதை வேலின்னு சொல்லுவோம், ஆர் இந்த மாதிரி பம்ப் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒய் வில் நாட் சேஞ்ச். ஒய் வில் நாட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். பட் எக்ஸ் சேஞ்ச், ஏன்னா நம்மளுக்கு தெரியுது பட் எக்ஸ் சேஞ்சஸ்.
ஸோ அப்போ del x is not equal to 0. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு del y by del x மேலே நியூமரேட்டர் 0நாலே obviously 0. ஸோ அப்போ லிமிட் delta x tends to 0. del y by del x நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? It will be 0. So or in other words dy by dx is equal to 0. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏதோ ஒரு கிராஃப்னு இல்லாமல் எனி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த கிராஃபில் வீல ஹையஸ்ட் பாயிண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படி இருக்கும். அந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. If and only we plot all the values of x and then all the values of y, அப்போதான் நம்மளால சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிராஃப் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு மினிமம் பாயிண்ட்ஸில் we'll definitely have dy by dx is equal to 0. Okay, so this is the first condition. ஸோ அப்போ இப்போ நம்ம finding maximum and minimum கண்டுபிடிக்கிறோம்னா what will be our first step? Our first step is to find dy by dx is equal to 0 போட்டு we need to find the values of x. ஸோ அது என்ன வேல்யூஸில் எக்ஸ் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதே அகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதில் நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ போட்டும்போது அது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம் ஆர் இஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கலாம். கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா மினிமம், லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த கிராஃபை வச்சு ஆர் நம்ம ஈக்குவேஷனை வச்சு எந்தெந்த பாயிண்ட்லலாம் எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும், எந்தெந்த பாயிண்ட்லலாம் எக்ஸோட வேல்யூ எந்தெந்த பாயிண்ட்லலாம் ஒய்யோட வேல்யூ அதிகமாக இருக்கும், எந்தெந்த பாயிண்ட்லலாம் ஒய்யோட வேல்யூ கம்மியாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போவோம். அதில் எந்த பாயிண்ட்ல ஆக்சிலரேஷன் இஸ் மேக்ஸிமம், எந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கான்செப்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடாக ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு வில் வைண்ட் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு வாட்டி எழுதிடுறாங்க, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. மேக்ஸிமம் and minima as I already told you, the first condition is dy by dx is equal to 0. Find all the values of x. So then put d square y by dx square, check for each value of x. If d square y by dx square is greater than 0, then x is the minimum point. D square y by dx square less than 0, x is the maximum point. So இதில் நம்ம corresponding y value கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துலையும் y value கண்டுபிடிக்கலாம். So that will be y minimum, here it will be y maximum. Okay, so நம்ம problems போயிடலாம். First question is y is equal to 3x square minus 6x plus 4. Find maximum and minimum values of y. And at what x this happens. Respectively. So first minimum and maximum கண்டுபிடிச்சாலே நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது இங்கே நமக்கு என்ன ஆயிடும், 3 into x square போடும்போது 2x minus 6 into x போடும்போது 1. So plus 4 போடும்போது 0. So I have 6x minus 6 is equal to 6. So இப்போ நம்ம dy by dx is equal to 0 போடணும். அப்படி 0 போடும்போது I have 6x minus 6 is equal to 0. 6x equal to 6, அப்போ x is equal to 1.
ஸோ இப்போ நம்மளுக்கு x is equal to 1 ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6 அப்பனா 6, x அப்பனா 1 மைனஸ் 0, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ வந்து இது என்னது, d square y by dx square greater than 0. அப்போ this is a minimum function. அப்போ நம்ம என்ன எழுதணும், this function does not have any maximum value, so it has a minimum value at x is equal to 1. அப்போ அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ தான் இருக்கு. மேபி இது எக்ஸு, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1. இந்த ஒய்யில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஒய் ஆஃப் 1 என்னவாயிடும், 3 minus 6 plus 4 7 minus 6 is 1. ஸோ அப்போ ஒய்யும் 1 தான். ஓகே, ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூஸே இல்லை, இதுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, தட் டூ இஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கும். மேபி ஒரு வேளை மேக்ஸிமம் மினிமம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அப்போ இது மேக்ஸிமம் பாயிண்ட், இது மினிமம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். செகண்ட் கொஸ்டின். Second question, x cube minus 3x square plus 2. So இது y சேம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ dy by dx is equal to 0. அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், the first term will be 3x square minus 6x plus 2 differentiate பண்ண 0 ஆயிடும். அப்போ finally I have 3x square minus 6x equal to 0. இதுலேருந்து 3x காமனாக எடுத்த x minus 2 equal to 0. ஸோ இந்த கேஸில் இந்த ஃபங்க்ஷன் கேன் பி 0 if either x 0வாக இருந்தாலும் 0 ஆகும், or else x minus 2 equal to 0வாக இருந்தாலும் 0 ஆகும். அப்போ I have two values of x. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் எக்ஸில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் வந்து 0 dy by dx 0 ஆகுது. அப்போ எய்தர் இந்த ரெண்டு வேல்யூஸில் ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் பாசிட்டிவ்னா ஐம் டெல்லிங் அபவுட் தி பீக் பாயிண்ட், ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒன்று மேக்ஸிமம் ஒன்று மினிமமாக இருக்கலாம். இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம், whenever d square y by dx square is greater than 0 or less than 0 அதை வச்சு தான். ஸோ நெக்ஸ்ட் d square y by dx square நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 into x ஸ்கொயரை பண்ணும்போது we have 2x minus 6 which is equal to 6x minus 6. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 6 into x minus 1. ஸோ if x is equal to 0 என்ன வந்துடும் நம்மளுக்கு, d square y by dx square is equal to 6 which is greater than 0. அப்போ இந்த point minimum point. Next if x is equal to 2, d square y by dx square ஓட value என்ன, which is equal to sorry இந்த இடத்துல வந்து this is not 6, this is minus 6. அப்போ less than 0, அப்போ இது வந்து maximum. Okay, I made a mistake. Sorry. இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன வந்துடும், 2 minus 1 will be 1. அப்போ 6, இது வந்து greater than 0. அப்போ இந்த பாயிண்ட் தான் மினிமம் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு கிராஃப் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு, xy. ஸோ 0வா இருக்கும் போது ஐ எம் கெட்டிங் அ மேக்ஸிமம் வேல்யூ, and then 0 1 2 2வா இருக்கும் போது ஐ எம் கெட்டிங் சம் மினிமம் வேல்யூ. ஸோ இப்படி தான் அந்த கிராஃப் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை இன்னும் நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா x is equal to 0ல y-ஓட வேல்யூ என்னவாயிடும், 2. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 2. அதே மாதிரி ஆயிடும் 2 2s are 4, 4 2s are 8, minus 3 into 4
plus 2 அப்போ 8 plus 12 plus 2 இது மைனஸ் அப்போ -2 அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -2. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சு மேக்ஸிமம்ல வையோட வேல்யூ என்ன, மினிமம்ல என்ன, இந்த மாதிரி போட்டு வி கேன் கெட் ப்ராப்ளம். இது ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் தென் அதுலேயே பொசிஷன் கொடுத்து எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம ஸ்பீட் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், எந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.